வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்ம வீடியோல எந்த மாதிரியான வேலையை பத்தி நம்ம பார்க்க போறோம்னா, KAI அதாவது ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில இருந்து ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ அதை பத்தி என்னன்றதை நம்ம இப்போ பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில இருந்து மோர் தென் 300 ஜாப்ஸ் வந்து இப்போ ரெக்ரூட்மெண்ட்டுக்காக விட்டுருக்காங்க. ஸோ அதில் வந்துட்டு 2 கேடருக்காக இப்போ எடுத்துட்டு இருக்காங்க, மேனேஜர் அண்ட் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்காக. ஸோ அதில் நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. இப்போ இதில் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எந்த மாதிரி ஏஜ் குரூப் எல்லாம் அப்ளை பண்ணலாம், எந்தெந்த ஜாப்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம இப்போ நோட்டிஃபிகேஷனில் இருக்கிறத மொத்தமாக பார்க்கலாம். ஸோ இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா இப்போ பிஇ அண்ட் ஆர்ட்ஸ் 2 பேருமே அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேச்சுலர் டிகிரி இருந்தாலே போதுமானது. அதுக்கு மேலே நீங்கள் படிச்சிருந்தாலும் நீங்களும் அப்ளை பண்ணலாம். இந்த டைம் பீரியடில் இந்த மாதிரி ஒரு ஜாப் ரெக்ரூட்மெண்ட்ன்றது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒன்று தான். ஆல்ரெடி வேலையில் இருக்கவங்களும் சரி, இப்போ வேலை தேடிட்டு இருக்கவங்களும் சரி, யாராக இருந்தாலும் பேசிக் டிகிரி இருந்தால் நீங்கள் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல ஜாப்க்கு போயிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பேஜ் தான் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் இருந்து அஃபிஷியலாக உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற ஜாப் நோட்டிஃபிகேஷன். இதில் வந்துட்டு மொத்தமாக 2 ஜாப்க்காக உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு மேனேஜர் போஸ்டிங்காகவும், செகண்ட் வந்துட்டு ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்காகவும் உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு. இந்த போஸ்டிங்க்கான குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் மேனேஜர் போஸ்டிங்க்கு பிஇ பிடெக் படித்தவங்களா இருக்கணும். ஸோ அதில் வந்துட்டு மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் நீங்கள் படிச்சிருக்கணும். அதில் வந்து மினிமம் வந்துட்டு 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல். அவங்கள பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பேசிக் டிகிரி படிச்சிருந்தாலே போதும். அதாவது பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் சயின்ஸ் இந்த போத் ரிலேட்டடாக வந்து எது இருந்தாலும் ஓகே. அதே மாதிரி நீங்கள் இன்ஜினியர் படித்தவங்களும் இந்த இதுக்காக நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் தேவையே இல்லை. நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தால் கூட இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி தான் அடுத்து வரக்கூடிய ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவோட ஏர்போர்ட் ஆப்ரேஷன் வந்து ஒரு கேடர் இருக்கும். நீங்கள் கிராஜுவேட் முடிச்சிருந்தா போதும், இல்லை எம்பிஏ வந்துட்டு 2 வருஷம் எம்பிஏ கம்பல்சரியாக முடிச்சிருக்கணும். அப்படி இருந்தால் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கும் எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை. ஸோ இவ்வளோ தான் கைஸ் இந்த ஜாப் போஸ்டிங் பார்த்துட்டிங்கன்னா இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு இதோட குவாலிஃபிகேஷன் என்னன்றதை பார்த்தாச்சு. ஸோ அடுத்து வந்துட்டு இதோட சேலரி பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சேலரி என்னன்னா, மேனேஜர் போஸ்டிங் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கான சேலரி வந்துட்டு மினிமம் 60,000லேருந்து 1,80,000 வரைக்கும் இருக்குது. அது கூடவே உங்களுக்கு பேசிக் பேயோட டியரன்ஸ் அலவன்ஸ் 35% பேசிக் பே, அந்த எக்ஸ்ட்ரா இதெல்லாம் சேர்த்து தான் உங்களுக்கு அதுலேயே வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் உங்களுக்கு வந்துட்டு மினிமம் 40,000லேருந்து மேக்ஸிமம் 1,40,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்குது. அதுலேயும் அதே மாதிரி தான் அலவன்ஸ் அண்ட் மற்ற பெனிஃபிட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துட்டு ஆட் ஆகி வரும். அடுத்தது நம்ம எந்தெந்த ஏஜ் குரூப் ஆஃப் பீப்புள் வந்து இது அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு மேனேஜர் கேடருக்கு மேக்ஸிமம் 32 வயசு ஆகிருக்கணும். அதாவது 30/11/20 உங்களுக்கு 30 வயசு முடிஞ்சிருக்கக்கூடாது. 32 வயசு முடிஞ்சிருக்கக்கூடாது. ஸோ நீங்கள் 18 வயசுலேருந்து 32 வயசுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அந்த மேனேஜர் கேடருக்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்துட்டு மினிமம் 18 இயர்ஸ் மேக்ஸிமம் 27 வயசு ஆகிருக்கணும். அதே தான் 30/11/2020 உங்களுக்கு 27 வயசு கம்ப்ளீட் ஆகியிருக்கக்கூடாது. ஸோ 27 வயசுக்கு மேலே ஆகியிருந்தால் நீங்கள் இந்த கேடருக்கு அப்ளை பண்ண முடியாது. இதுலேயே உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சிஎஸ்டிக்கு ஒரு கேடரும் அதர் கேண்டிடேட்ஸ்க்கு ஒரு கேடரும் இந்த மாதிரி தகுந்த மாதிரி அவங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அது என்னன்றதை நீங்கள் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு எந்த இதுலேருந்து எந்த வரைக்கும் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்களோ அதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதில் வந்துட்டு நான் மினிமம் 5 இயர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 10 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக வந்து இதோட லாஸ்ட் டேட் எப்போன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 14/1/2021 தான் இதோட லாஸ்ட் டேட் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ கைஸ் இதோட ஜாப் போர்ட்டல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15/12/2020 அன்னைக்கு தான் ஓப்பன் ஆகுது. ஸோ அன்னையிலேருந்து தான் நீங்கள் இந்த ஜாப்க்காக அப்ளை பண்ணவே முடியும். ஸோ அதோட லாஸ்ட் டேட் வந்துட்டு 14/1/2021 அது வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ வரப்போகிற நாட்களில் நான் இதை பற்றின அப்டேட்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ வந்துட்டு உங்களுக்கு 15/12/2020 அன்னைக்கு உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அன்றைக்கி நீங்கள் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிடலாம். முன்னாடியே இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதை பற்றி டீட்டெயில்ஸ் என்னன்றதை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதை முன்னாடி நீங்கள் பார்த்து வச்சிங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவை, என்னென்ன ப்ரூஃப் வச்சு அப்ளை பண்ண முடியுன்றதை நீங்கள் ஈஸியாக உங்களால் அப்ளை பண்ண முடியும். மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா அப்ளிகேஷன்லேயும் வர மாதிரி ஜென்ரலாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இருக்குது. ஸோ இந்த நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு நேஷனாலிட்டி இந்தியனாக இருக்கணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கடைசியாக பார்த்துட்டிங்கன்னா இதோட அப்ளிகேஷன் ஃபீஸ் என்னன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 1000 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸாக இருக்குது. நீங்கள் ஜென்ரல் கேட்டகரிலேயே ஃபீமேல் கேட்டகரியாக இருந்தீங்கனாலும் இல்லை எஸ்சிஎஸ்டியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஆன்லைன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 170, அதாவது 170 ரூபா மட்டும்தான் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸாக அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இதோட அப்ளிகேஷன் மொத்தமாக நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த ஒரு போஸ்டலோ இல்லை எந்த ஒரு இமெயிலோ அனுப்புகிற மாதிரி அது இருக்காது. இது முழுக்க ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் மோடு தான் இருக்குது. நீங்கள் பே பண்ணுறதா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும்
நீங்கள் ஆன்லைன் வச்சு தான் பே பண்ணி ஆகணும். ஸோ இது வந்துட்டு டெபிட் கார்டு, ரூபே கார்டு, மாஸ்டர் கார்டு இந்த மாதிரி எல்லாத்துலேயும் நீங்கள் ஆன்லைன் நெட் பேங்கிங் இது மூலயமாவும் நீங்கள் பே பண்ணி இதுக்கான ஃபீஸை நீங்கள் கட்டிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களோட இமெயில் ஐடி கரெக்டான இமெயில் ஐடி கொடுங்க. உங்களுக்கு அதை பற்றின எந்த ஒரு ஃபர்தர் டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், அவங்க ஏதோ ஒரு சஜஷனாக இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு டேட் சேஞ்சஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அவங்க உங்களுக்கு இமெயில் மூலிமா தான் உங்களுக்கு இன்டிமேஷன் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் கொடுக்கும்போது உங்கள் இமெயில் ஐடி என்னன்றதை கரெக்டாக நீங்கள் கொடுங்க. ஒன்ஸ் நீங்கள் கொடுக்கறதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கோங்க. ஸோ சப்மிட் கொடுக்கறதுக்கு முன்னாடியே ஒரு டைம் நீங்கள் செக் பண்ணிட்டு இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ ஃபைனலாக நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களோட ஃபோட்டோகிராஃபி, சிக்னேச்சர் காப்பி, அதுக்கப்புறம் உங்களோட மார்க் ஷீட்டு, அவங்க கேட்குற எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இதை பற்றின டீட்டெயில்ஸ் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு ஃபர்தராக இன்டிமேட் பண்ணுறேன். ஸோ கைஸ் அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ஸோ மறக்காமல் இந்த போஸ்டிங்க்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிளாக இருக்கீங்களோ அவங்களாம் மறக்காமல் அப்ளை பண்ணிடுங்க. ஸோ கைஸ் இந்த மாதிரி உங்கள் ஊரில், உங்கள் மாவட்டத்தில், உங்கள் டிஸ்ட்ரிக்டில், உங்களோட ஸ்டேட்டில் என்னென்ன மாதிரியான வேலைவாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ நாங்கள் பண்ணுற இந்த ஒரு சின்ன வேலைக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்சது வந்துட்டு ஒரு லைக் இல்லை ஷேர் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவுக்கும் எங்களுக்கு கொஞ்சம் பூஸ்டப்பாக நீங்கள் கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் கொடுக்குற எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் சரி, எந்த ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷனும் சரி உங்களுக்கு உடனே வரும். ஸோ பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் guys. All the best for your future job. So love you.